வணக்கம். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நடுவில் மெட்ரோலாம் கிடையாது அப்படின்ற ரொம்ப சந்தோஷமான விஷயத்த தமிழ் மக்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே வரார். ஏன் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சொல்கிறது 20 லட்சத்துக்கு கீழே மக்கள் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ கிடையாது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ஆக்ரா, போபால், லுதியானா, வடோதரா இந்த இடங்கள்லாம் 20 லட்சம் விடுங்க, 18 லட்சம் 16 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் மெட்ரோ போகுது. ஆனால் கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ கிடையாது. சரி, இதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படின்னா, அடுத்தது என்ன, பணம். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அவ்வளோ பணம் தேவை. கிட்டத்தட்ட 15,000 20,000 கோடி வரைக்கும் தேவைப்படும். ஸோ அவ்வளோ பணம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம், அதனால வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பீகார் எலெக்ஷன் இருந்ததுலேயே அங்கே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் 10,000 ரூபாய் அப்படின்னு இவங்க அறிவிச்சிருந்தாங்க, கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவே பீகார் எலெக்ஷனில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 7,40,00,000 பேருக்கு மேலே வாக்காளர் இருக்கிற பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு பெண்கள் அப்படின்னு பார்த்தா 3.5 கோடி வரைக்கும் வருவாங்க. நம்ம 3.5 கோடியிலேருந்து 3 கோடி அப்படின்னு வச்சுப்போம். இந்த 3 கோடி பெண்களுக்கும் 10,000 வச்சு கொடுத்தா 30,000 கோடி ரூபாய் வருது. எவ்வளோ? 30,000 கோடி ரூபாய் இலவசமாக கொடுக்குறாங்க பீகாரில் இருக்கிற பெண்களுக்கு. ஆனால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமான அந்த மெட்ரோ ப்ராஜெக்டை இவங்களால் கொண்டு வர முடியல, ஏன்னா அதுக்கு பணம் செலவு வரும். ஆனால் பீகாரில் இருக்கிறவங்களுக்கு 30,000 கோடி எடுத்து அள்ளி கொடுப்பாங்க, சும்மா கொடுப்பாங்க. எந்த பீகாரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த 10,000? தமிழ்நாட்டிலிருந்து பீகாரிகளெல்லாம் நம்ம துன்புறுத்துகிறோம், கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னார் பாருங்க, அந்த பீகாரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாம் இங்கே துன்புறுத்துறோம், அவங்கள கொடுமைப்படுத்துகிறோம், அந்த கொடுமைக்கு ஆறுதலுக்காக இந்த 10,000 அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இங்கே தமிழ்நாட்டில் பெண்கள் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? பீகாருக்கு மட்டும் என்ன 30,000 கோடி? சரி, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம், இங்கே மெட்ரோவாது கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு ஏன் பணம் இல்லை? இந்த 30,000 கோடி எங்கேருந்து வந்ததுன்னே நம்ம பிரசாந்த் கிஷோர் வேறு மாதிரி சொல்கிறார். நேராக வேர்ல்டு பேங்க்லேருந்து 14,000 கோடி ஸ்ட்ரைட்டாக பீகாருக்கு திருப்பி விட்டாங்களாம் இந்த பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த பணம்லாம் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கிடைக்கிற பணம். கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு வருமானம். இந்த பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மெட்ரோ இப்போ இவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டிடம் இவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம், சதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பீகாரில் போயிட்டு இவர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்கள ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பீகாரிகளை. இந்த பீகாரில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பீகாரில் இருக்கிற தமிழ் மக்கள் மேலே அவங்க ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிருக்கும். இவர் சொல்கிறது போய், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னா பீகாரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு அங்கே போயிருக்கிறாங்க. அதனால் இவர் சொன்னதை அவங்க சீரியஸாக எடுக்காததுனால இந்த மாதிரி வன்முறை நடக்காமல் தவிச்சிருக்கு. ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் தமிழ்நாட்டுக்கு தான் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. அவர் போய் அவருடைய இன்னொரு ஸ்டேட்டில் போய் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க உங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்ய வேண்டிய வேலையாக இது. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் மேலே ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டால் என்ன நடக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பாங்க? ஸோ இதெல்லாம் யோசிங்க. ஒருவேளை இந்த மதுரை டு கோயம்புத்தூர் இந்த இடத்துல எங்கேயுமே அதானிக்கும் அம்பானிக்கும் எந்த பிஸ்னஸும் நடக்கலையா? இங்கே மெட்ரோ வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றதுனால மெட்ரோ விடலையான்னு தெரியல. ஏன்னா புதுசாக எங்கெங்கெல்லாம் ஹைவே போடுறாங்க, ட்ராக் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக மெயினாக போடுவாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கலை போல இருக்குது. அதனால் மதுரை கோயம்புத்தூர் இந்த மெட்ரோ இப்போ வேணாம்பா அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் அங்கே மெட்ரோ வரணும் அப்படின்னா கூட இவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வரணும், அப்போ தான் அது வரும். இப்போ இந்த எஸ்ஐஆரை பாருங்கள், ஜனநாயக நாட்டில் மக்களை ஓட்டு போட வைக்க வேண்டியது அவங்களுடைய முக்கியமான கடமை. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஃபார்மை ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணு, இல்லைனா போ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, 1 மாதம் தருவேன், எப்படின்னா ஃபில் பண்ணி ஓட்டு போட்டால் போடு, இல்லைனா போடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம ஈஸி பண்ணுற வேலையெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதை பற்றி மற்ற கட்சிகள்லாம் கேட்குறாங்களே தவிர இன்னையா மற்றவங்களுக்குலாம் ஓட்டு கிடைக்கலன்னா எப்படி? ஜனநாயகம் அப்படின்னாலும் ஓட்டு தானே அப்படின்னு ஏதாவது ஒரு பிஜேபிக்காரன் கேட்டானா கொஞ்சம் ஒரு 2 மாதம் அதிகமாக கொடுங்க, அப்போ எல்லாருமே ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுவாங்க, எல்லாருக்கும் ஓட்டு கிடைக்கும். அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்கணும், அதில் தான் அவங்களுக்கு அந்த வேலையே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நல்லா யோசிங்க. இவங்களுக்கு மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது.
ஓட்டு வேணும். அந்த ஓட்டுக்காக ஒரு இடத்துல ஒரு பொய்யா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொய் உண்மை அப்படின்னு நம்ம நம்புற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்.